வணக்கம். நம்ம சேனலில் சுவையான நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்த்தங்காய் நம்ம ஊறுகாய் சாப்பிடுவோம். ஆனால் நார்த்தங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதாவது பொதுவாக நம்ம உணவில் அறுசுவையும் இருக்கிறது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் அந்த துவர்ப்பும் கசப்பும் நம்ம அடிக்கடி சேர்க்கறதில்ல. ஸோ துவர்ப்பு சுவை நார்த்தங்காய் நம்ம உணவில் சேர்க்கும்போது நம்ம உடலுக்கு பல விதங்களில் அது நன்மை கொடுக்கும். ஸோ இந்த சுவையான நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச நார்த்தங்காய். இது இந்த கிடாரங்கான்னு சொல்கிற அளவு பெரிய சைஸாக இல்லாமல் ஒரு சின்ன ஆரஞ்சு பழ சைஸில் உள்ள நார்த்தங்காய் தான். இது சில சமயங்களில் பழுத்தது மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே காயாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 நார்த்தங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக துண்டாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஒரு வானிலையை எடுத்து அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றும் போது சுவை நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றி அதில் நீங்கள் காரத்துக்கு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பின்னால் காரப்பொடியும் போடுறதுனால நம்ம கம்மியான அளவு வரமிளகாய் போட்டு 2-3 மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நீங்கள் நறுக்கி வச்சுருக்க நார்த்தங்காய் துண்டுகளை போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடும்போது கூட கொஞ்ச நாள் நம்ம இதை வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எண்ணெயிலேயே கிட்டத்தட்ட நல்லா வதங்கி வரும். இப்படி வதங்கி வரக்கூடிய அந்த நார்த்தங்காயில் நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அப்புறம் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இதுக்கடையில் ஒரு உருண்டை புளியை நீங்கள் ஊற வச்சு அந்த புளிக்கரசல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த புளிக்கரசல் தூக்கி தலையில் ஊற்றி அந்த புளிக்கரசல்லையே இந்த நார்த்தங்காய் வேகும்படியாக நம்ம பண்ணலாம். அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். வெந்திருக்க டயத்தில் காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூளோ இல்லை தனி மிளகாய் தூளோ நீங்கள் போடலாம். நான் இதுக்குன்னு அந்த புளிக்காய்ச்சலுக்குன்னு தயார் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை, அதாவது வரமிளகா, கொத்தமல்லி, கடுகு, வெந்தயம் எல்லாம் வறுத்து தரிச்ச பொடி, அந்த பொடி 2 ஸ்பூனையும் போட்டு அதுபோக தனி மிளகாத்தூளும் போட்டிருந்தேன். போட்டு நல்லா கலந்து நல்லா வேக விடும் போது அந்த பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். உப்பு என்ன டேஸ்ட்டுன்னு பார்த்து காணாததுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். காயவும் போடும்போது அந்த சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். அது நல்லா வெந்து வரக்கூடிய இந்த நார்த்தங்காயை அது ஒரு 3/4 பதம் வெந்த உடனே அதை நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுத்து நீங்கள் அமுக்கி பார்த்தாலே தெரியும் அது வெந்திருக்கிறது. சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தா அந்த வெல்லத்தையும் இதோட சேர்த்து நல்லா மறுபடியும் அதை கூட கொதிக்க விடணும். தடவை நார்த்தங்காய் கொதித்து வரும்போதே அதோடைய கலரும் சுவையும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆன உடனே அந்த வானிலையிலேருந்து நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா சுவையான நார்த்தங்காய் பச்சடி தயார். இது டேஸ்ட்டு நல்லா அபாரமாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடலாம். எல்லா வயதிற்கும் கொடுக்கலாம். உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த வாந்தி குமட்டெல்லாம் இருக்கும்போது இந்த நார்த்தங்காய் பச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வாய்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராமல் இருக்கும். இது மாதிரி பல விதத்தில் பயன்படக்கூடிய நார்த்தங்காய் பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.